ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேண்டான்னு குப்பையில் தூக்கி போடக்கூடிய தேங்காய் நாரை வச்சு சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. இந்த தேங்காய் நாரில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா, இது தெரியாமல் இவ்வளோ நாள் நம்ம தூக்கி போட்டிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு எல்லா டிப்ஸும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் உரித்த மட்டையிலேருந்து தேங்காய் நாரை தனியாக பிரித்து எடுக்கணுங்க. இந்த மாதிரி கையை வச்சு பிரித்தாலே வந்துடும். இது மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இதோட துகள்கள் வந்து கொட்டி இருக்கும் பாருங்கள். அதையுமே வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதை வச்சுமே நிறைய விஷயம் பண்ண போகிறோம். இப்போது இந்த தேங்காய் நாரை ஒரு பெரிய பல்லுள்ள சீப்பாக எடுத்துக்கோங்க. புது சீப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா பழைய சீப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாங்க. இப்போ சீவி விடும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அதில் உள்ள துகள்கள்லாம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நாரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சிடணுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த தேங்காய் நாரை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் நார் ஊற வச்சுருந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்குங்க கலரு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாங்க. இந்த இது நம்ம செடிகளுக்கு ஊற்றினா செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு உரம் மாதிரி இது செயல்படுங்க. செடிகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால் வேஸ்ட்டாக அதை நம்ம கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நார் நல்லா ஊறி இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். இதே போல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி கையாலே பிரித்து நம்ம கையில் வந்து நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசியில் வந்து நல்லா திக்கான நூலாக கோத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 4 பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதாவது தச்சிக்கலாம். நம்ம கையாலே ஊசி நூல் கொடுத்து தைக்கும் போது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் திக்கான நூலாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிஷினில் யூஸ் பண்ணுற நூலாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 நூலாக நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் வந்து உங்களுக்கு எப்படி தையல் வந்து வருதோ அந்த மாதிரி 4 பக்கமும் தைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தச்சு முடிச்சிட்டேங்க ஃபுல்லாக. இதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். அதை தைச்சதுக்கு வெளிப்பக்கமாக உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள தேங்காய் நாரெல்லாம் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அது நமக்கு தேவைப்படாது. இப்போ வந்து பிசுறுலாம் வந்து எங்கெங்கே இருக்கோ அதையுமே வந்து நம்ம கத்திரிக்கோலை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் குட்டி சைஸாக கூட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு தான் பாத்திரம்லாம் துலக்குவாங்க. ஆனால் இப்போ யாரும் இந்த தேங்காய் நாரை யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரியே நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி தேங்காய் நார் கிடைக்கிறப்பலாம் நீங்கள் ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கடையில் ஸ்க்ரப்பர் வாங்கவே மாட்டீங்க. அதுக்கான செலவும் நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு நான் அந்த தேங்காய் நாரோட குடுமி பகுதி இருக்குது பாருங்கள், அதை எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அந்த நாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையுமே வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாங்க. அடுத்து நமக்கு ஒரு மரக்குச்சி மாதிரி தேவைப்படுங்க. என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூத்பிக் இருக்குது பாருங்கள். 4 டூத்பிக் எடுத்துக்கிட்டேன். அது 2 டூத்பிக்கை வந்து இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டு, அதே போல் இன்னொரு டூத்பிக்கும் ஒட்டிட்டு ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டேங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் குச்சி மாதிரி கொஞ்சம் நீளமாக வந்து கிடைக்கும். அதனால் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரெடி பண்ண குச்சை வந்து நம்ம அந்த தேங்காய் நார் வச்சுருந்தோம் பாருங்கள், அதோட சென்டரில் வச்சு அந்த ஃபுல்லாக அந்த சுற்றி வந்து தேங்காய் நார் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு ஒரு நூலை போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுடலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரெடி ஆகிருக்கும். இப்போ இதோட முனைப்பகுதியில் வந்து இந்த பிசுறுலாம் தேங்காய் நாரோட பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அதையுமே ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டியான பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். இதோட மூடியில் நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த ஸ்டிக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி சின்னதாக வந்து ஹோல் போட்டுக்கலாங்க. ஹோல் போட்டதில் வந்து நம்ம அந்த உள்ள ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு மூடி போடுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக குளுகன் போட்டு நம்ம உள்ளேயும் வெளியேயும் இந்த மாதிரி குளுகன் போட்டு ஒட்டி விடுக்கிறேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஐடியா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது உள்ளே வந்து நம்ம ஆயில் ஊற்றி வச்சுட்டு நம்ம தோசை சுடும் போதெல்லாம் இதுலேருந்து ஆயிலை வந்து நம்ம எடுத்து தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாங்க. இதுக்காக ஆர்கனைசர்லாம் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம அதெல்லாம் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு நம்ம ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு, நம்ம தேங்காய் நாரோட துகள்கள் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அந்த தேங்காய் நார துகள்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக, அதாவது ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதுங்க. நம்மளுக்கு உடனே அது வந்து கருப்பாகி வந்துடும். ரொம்ப நேரம் இதை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா கருப்பாகி உள்ளே வந்து நெருப்பு இருக்கிற மாதிரி வருங்க. அந்த மாதிரி நல்லா கருப்பாகி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க.
இப்போ இந்த அரைச்ச பவுடரை நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப இதை வந்து சலிக்க முடியாது, ஓரளவுக்கு தான் சலிக்க முடியும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. பாக்கி சலித்தது போக பாக்கி இருக்கிற பவுடர் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அதையுமே வச்சு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கப்பில் உள்ள பவுடர் பார்த்தீங்கன்னா சலிச்சு எடுத்ததுங்க, நல்ல ஃபைன் பவுடராக இருக்குங்க. அடுத்த கப்பில் உள்ள பவுடர் பார்த்தீங்கன்னா சலிச்சது போக, அதாவது ரொம்ப சலிக்க முடியாமல் இருந்துச்சுல அந்த பவுடருங்க. இது வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்குங்க. இப்போ வந்து சலிச்ச பவுடருக்கு பாருங்கள், ஃபைன் பவுடர், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பவுடர் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது கூட ஆலிவேரா ஜெல் இருக்குது பாருங்கள், அதை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோம்மேட் ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய டை இது நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நமக்கு நரமுடி வந்து நிறைய இருக்குது, அப்போதைக்கு டை அடிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆலிவேரா கலந்த இந்த டையை வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா லைட்டாக வந்து நரமுடி இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைவாரிட்டு போகலாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நரமுடி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மறையுங்க. ஆனால் வந்து இது நம்ம தலை வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக போயிடும். அப்போதைக்கு அதாவது நமக்கு வெளியே போகிற நேரத்தில் ரொம்ப அர்ஜென்ட்டான நேரத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனால் எந்த ஒரு பக்க விளைவுமே நமக்கு ஏற்படாது. அடுத்த டிப் பார்க்கலாங்க. அதுக்குமே நான் அந்த ஃபைன் பவுடரை கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான மை வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம கெமிக்கல் கலந்த மைலாம் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வந்து இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் இயற்கையான முறையில் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் நீங்கள் மை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து கெட்டு போகாது. நான் கொஞ்சமாக இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மை ரெடி பண்ணி நம்ம பர்ஸில் தொட்டு குழந்தைங்களுக்கு வச்சு விடலாங்க. இது வந்து இயற்கையான முறையில் செஞ்சுருக்கிறது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இந்த மாதிரி எப்படி இருக்கும், உடனே அழிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா காஞ்சிருங்க. காஞ்சதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழியவே அழியாதுங்க. நம்ம லைட்டாக வந்து துணியை வச்சு தொடச்சி எடுக்கும் போது தான் அது வந்து ரிமூவ் ஆகும். அதுவுமே வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. அடுத்த டிப்புக்கு ஒரு யூஸ் பண்ணாத பழைய பிளேட் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே தேங்காய் நாரை போட்டுட்டு இது உள்ள ஒரு கற்பூரத்தை வச்சு கொளுத்தி வச்சுக்கலாங்க. இப்போ இது கற்பூரம் நல்லா எரியும் போது தேங்காய் நாரும் சேர்ந்து எரியும்ல, அந்த டைமில் ஒரு 4-5 வேப்பிலை கொத்தை வந்து இந்த மாதிரி உருவி இது மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ இதிலே வந்து நல்லா புகை வந்து அப்படியே வருங்க. இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நம்ம கொளுத்தி வச்சிட்டோம்னா இதுலேருந்து வரக்கூடிய புகை பார்த்திங்கன்னா கொசு விரட்டியாக நமக்கு பயன்படுத்தலாங்க. கொசு வந்து இந்த வாடைக்கு வந்து வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காதுங்க. அடுத்த டிப்புக்கு நம்ம அந்த கொரகொரப்பான பவுடர் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பவுடரை வச்சு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் துலக்க யூஸ் பண்ணலாங்க. அந்த பவுடரை வச்சு நம்ம பற்களில் வந்து நல்லா தேய்ச்சி பல் துலக்கும் போது பார்த்தீங்கன்னா பல் நல்லா பளிச்சின்னு மாறிடுங்க. உங்களுக்கு மஞ்சள் பற்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா பல் நல்லா பளிச்சின்னு மாறிடுங்க. இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்க. தேங்காய் நாரை வச்சு தான் நம்ம இந்த பொடி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்குமே தேங்காய் நாரை வச்சு நிறைய டிப்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொட்டாங்குச்சி வச்சு சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நமக்கு 2 கொட்டாங்குச்சி தேவைப்படுங்க. ஒன்று வந்து பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து இன்னொரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கொட்டாங்குச்சி மேலே உள்ள பிசுரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணுங்க. அதுக்கு இந்த மாதிரி உப்பு காகிதம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிருங்க. ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு விருப்பமான கலரில் பெயிண்ட் கொடுத்து இது நல்லா காய வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அட்டையில் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சி இதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கலாங்க. கொடுத்ததை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து கில்டர் ஷீட் வச்சு கொஞ்சம் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அந்த பிக்சரில். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த கொட்டாங்குச்சி வந்து இந்த மாதிரி பெரிய கொட்டாங்குச்சி மேலே வந்து சின்ன கொட்டாங்குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கலாங்க. மேலே உள்ள கொட்டாங்குச்சியில் 3 கண் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து ஒரு கண்ணை மட்டும் நம்ம அப்படியே வந்து ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி குளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் குளூகன்லாம் ஒட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபெவிகால் ஒட்டினா கூட தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு ஃபெவிகால் இல்லை அப்படிங்கிறதுனால நான் குளூகனை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் பொம்மை ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்க, அதை வந்து இதோட சென்டரில் வந்து ஹோல் போட்டிருந்தோம்ல அது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதையுமே குளூகன் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ வந்து சாயாமல் இருக்குங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு குட்டி கார்ட்போர்டை வந்து பின்பக்கம் வச்சு அதையுமே குளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான க்யூட்டான கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பார்பி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது வந்து நம்ம டிவி பக்கத்தில் மேஜை மேலே இந்த மாதிரி எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற கொட்டாங்குச்சியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த குறிப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் கிராஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.